ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய தபால் துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன், என்ன ஜாப் ரோல், எவ்வளோ சேலரி, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர்ஸு, எப்படி அப்ளை பண்ணணும் ஒரு ஜாப்க்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க எதையுமே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு விட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன வேலை, எவ்வளோ சம்பளம் எல்லாமே பார்க்கலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25 வேக்கன்சி தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டிருக்காங்க. என்ன ஜாப் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு தான் விட்டிருக்காங்க. ஓகேவா? இது என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதாவது 25 வேக்கன்சி ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு விட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா, சூப்பரான சேலரிங்க. ஸ்டார்ட்டிங்கே 19,900 தருவாங்க. அது போக ஸ்பெஷல் அலோவன்ஸு, டியர்னஸ் அலோவன்ஸு, ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸு இதெல்லாம் சேர்த்தி ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு 29,900 பக்கம் கிடைக்குங்க கண்டிப்பாக. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது என்ன ஜாப், எந்தெந்த ஊர்லலாம் வேக்கன்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 4 ரீஜியனில் விட்டிருக்காங்க. மொத்தம் 25 வேக்கன்சியில். அதாவது சென்ட்ரல் ரீஜியனில், அதுக்கப்புறம் எம்எம்எஸ் சென்னையில் 15 வேக்கன்சி, சவுத்தர்ன் ரீஜியனில் 4, வெஸ்டர்ன் ரீஜியனில் 5 விட்டிருக்காங்க. மொத்தம் 25 வேக்கன்சி விட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ என்ன ரீஜியன் எந்தெந்த ஊர் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ரீஜியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி. ஓகேவா? திருச்சி, அதாவது திருச்சியில் ஒரு வேக்கன்சி விட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுத்தர்ன் ரீஜியன் மதுரையில் 3 வேக்கன்சி, அப்புறம் மதுரையில் 1 வேக்கன்சி விட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ரீஜியன், அதாவது நம்ம கோயம்புத்தூரில் 2 வேக்கன்சியும், மேற்கு சேலமில் சேலம் வெஸ்ட்டில் 3 வேக்கன்சியும் விட்டிருக்காங்க. அப்புறம் சென்னையில் 15 வேக்கன்சி அது விட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதாவது லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்க்கு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசமில் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவி அண்ட் லைட் டிரைவிங்கில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கடைசி 3 வருஷம் அதாவது அட்லீஸ்ட் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சூப்பரான விஷயம். 10th ரெகக்னைஸ்டு போர்டு ஆர் இன்ஸ்டியூட்ஸில், அதாவது 10th படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இதில் இவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பே 19,900. அதுக்கப்புறம் அந்த சிறப்பு காலமுறை ஓய்வூதியம் இதெல்லாம் சேர்த்து 29,000 உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் ஸ்டார்டிங்கே. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் தாங்க இதில் பெட்டராக இருக்குது. அதாவது ஏஜ் லிமிட் 18லேருந்து 56 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 56 வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. 56 வயசுக்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சூப்பரான விஷயம். அதாவது 3 இயர்ஸ் ஹெவி அண்ட் லைட் மோட்டார் வெஹிக்கிளில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கணும். இதுதான் சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது எஸ்சி எஸ்டிக்கெலாம் இடஒதுக்கீடுன்னு எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. அதாவது தனியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கேட்டகரியுமே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் இந்த காப்பி இந்த மினிஸ்டருக்கு, அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக இருக்குது. எந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.indiapost.gov.government.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லிங்க் இருக்கும். நீங்கள் போய் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது நேமு, உங்களோட போஸ்டல் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் உங்க லைசென்ஸ் அதாவது ஹெவி லைசென்ஸு, அந்த லைட் லைசென்ஸோட டேட்டு இது எல்லாமே ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வேக்கன்சில வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 4 பிளேஸ்ல வந்து வேக்கன்சி வந்திருக்கு. 25 பிளேஸு 25 வேக்கன்சிஸ். அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, லைட் அண்ட் ஹெவி லைசென்ஸ் வச்சிருக்கணும். சேலரி வந்து 19,900 சிறப்பு காலமுறை ஊதியத்த சேர்த்து 29,900 வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, சான்றிதழ் சரிபார்ப்பு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மோட்டார் வெஹிக்கிள்ல இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்களோ, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ மறக்காம போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கங்க. இந்த மாரி குயிக்கா வர இம்பார்ட்டன்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இதில வந்து சத்துணவு அமைப்பாளர், அதுக்கப்புறம் கிராம உதவியாளருக்குலாம் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு. அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.